நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெந்தயக்கீரை பருப்பு கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு மாடியிலேயே வெந்தயக்கீரை நிறைய விளைஞ்சிருந்தது, அதைத்தான் அறுவடை பண்ணிட்டு இருக்கேன். எப்படி வீட்டுல ஈஸியா வெந்தயக்கீரை வளர்க்குறதுன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ வெந்தயக்கீரையை அறுவடை பண்ணி எடுத்தாச்சு. கீரை பாருங்க இவ்வளவு கீரை கிடைச்சிருக்கு. இப்ப செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா கீரையெல்லாம் நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அந்த வேர் பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்தாலே கீரை ரெடி ஆயிடும். இப்போ இது நம்ம கழுவி அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு குக்கர்ல ஒரு 1/2 டம்ளர் சிறுபருப்பு சேர்த்துருக்கேன். அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சோம் இல்லையா வெந்தயக்கீரை, அதையும் சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே ஒரு சின்ன சைஸ்ல வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். அதை நல்லா பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன சைஸ் தக்காளி ரொம்ப சேர்க்காதீங்க, புளிச்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. ஒரே ஒரு சின்ன சைஸ் மட்டும் சேர்த்தா போதும். அப்புறம் ஒரு 7 பல் பூண்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு குக்கர்ல ஒரு 2 விசில் மட்டும் மூடி வச்சு எடுத்துடலாம். இப்போ 2 விசில் வந்துருச்சு. ஓபன் பண்ணி பார்த்தா கீரை எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போதான் நம்ம அப்படியே கடைஞ்சி விட்டுடலாம். கடையிறதுக்கு மத்தெல்லாம் வேணாம், நம்ம குழம்பு ஊற்றுவோம் இல்லையா, அந்த கரண்டியை வச்சு கடைஞ்சிங்கனாலே ஈஸியா கீரை எல்லாம் மசிஞ்சிடும். பாருங்க இப்ப சூப்பரா மசிஞ்சிட்டு இருக்கு. இந்த கீரை நம்ம அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிறதுனால உடம்புல இருக்க ஹீட் எல்லாம் இறங்கிடும். இப்போ சம்மர் டைம்ங்கிறதுனால நம்ம அடிக்கடி இந்த கீரை எல்லாம் சேர்த்துக்கலாம். அதுலயும் பூண்டெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, அந்த மணிக்கு இருக்கும். ரொம்ப அழகா ரெடி ஆயிடுச்சு கூட்டு. இப்ப நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் ரெடி பண்ணிடலாம். அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டேன். வச்சு அது சூடான உடனே அதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். அதிகப்படியான எண்ணெய் வேண்டாம், இதுக்கு கொஞ்சம் மட்டும் ஊத்தினா போதும். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்ப நம்ம இதுல கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சமா உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு நல்லா பொன்னிறமா பொரியட்டும். உளுந்தம்பருப்பு சேர்க்கும் போது சாப்பிட்றப்போ நல்லா கடிப்படும், அப்ப நல்லா இருக்கும். இப்போ உளுந்தும் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்ப நம்ம இதுல கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே கூட்டுல சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டீங்கன்னா வெந்தயக்கீரை பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்க, அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.